ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையின்படி காத்திருக்க தேவச்சனமே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு பேசுவாராக. என் கண்மலின் மெய்ப்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இறுதி தியானமும் உடைய சமூகத்தில் பெரிதியாக இருப்பதாகப்பா. பேசுகிற என்னை மறைத்து சிலுவையின் நிலைக்குள்ளாய் என்னை ஒப்புக் கொடுக்குறேன். நீங்கள் வெளிப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக வேதத்தில் வசனத்தை வாசி கேட்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நான் மெய்யான திராட்சை செடி என்று இயேசு தன்னை குறித்து பேசுகிறார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா தோட்டக்காரர். இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம். தேவன் நம்மத்தில் பேசியிருக்கிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தோட்டக்காரராகிய தேவன். இங்கிலீஷில் காட் ஆஃப் கார்டன்ஸ். தோட்டக்காரராகிய தேவன். தேவன் நம்ம மத்தியிலே தொடர்ந்து பேசுவாராக. கடந்த வாரங்களாக தொடர்ந்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். மலைகளிலே தேவனுடைய அதிகாரமும் வல்லமையும் வெளிப்பட்டது. பள்ளத்தாக்கிலே அவர் எவ்வளோ உண்மையில் தேவனாக இருந்தார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோட பேசினார். குகையில் எப்படி தேவன் நம்மை உருவாக்குகிறார், அவர் நம்மை செதுக்குகிறார், ஏற்ற வேளையிலே உயர்த்துகிறார் என்று தியானித்தோம். கடந்த 2 வாரத்துக்கு முன்பதாக ஊற்றுகளின் தேவன் நமக்கு எப்படியாக ஆசீர்வாதத்தை நமக்காய் கொடுக்கிறார், அதன் மூலம் வாழ்வை எப்படி செழிக்க வைக்கிறார் என்று பார்த்தோம். இந்த நாளிலே தோட்டக்காரராகிய தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் உறவை சீர்படுத்தும்படிக்கு, நம்மோடு உறவாடும்படிக்கு வந்திருக்கிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே, நான் அவர்களுடைய உலாவி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே தேவனாய கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய சொந்த ஜனமாய் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய தேவனாய் இருக்கும்படிக்கு, அவர் நம்முடைய ஜனங்களாய் மேய்க்கும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். இப்படியாக முதலாக மனிதனாகிய ஆதாமை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்த ஆதாமுக்காக தேவன் மலையை உண்டாக்கவில்லை, பள்ளத்தாக்கை உண்டாக்கவில்லை, குகையிலே அவரை வைத்து பராமரிக்கவில்லை. தேவன் அந்த மனிதனுக்கு என்று சொல்லி ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் அப்படியே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்படியாக தேவனாகிய கர்த்தர் முதலாக கிழக்கிலே ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த தோட்டத்துக்கு 4 நதிகள் பறந்து வந்தன, பாய்ந்து வந்தன. அதே போல 4 நதிகள் மட்டுமல்லாமல் அந்த தோட்டத்தில் இல்லாத விருட்சங்களே இல்லை. சகலவிதமான கனிகளினாலும் சகலவிதமான மரங்களினாலும் கர்த்தர் தோட்டத்தை அலங்கரித்தார். அலங்கரித்து மாற்றதும் அல்லாமல் தேவன் உருவாக்கின அந்த தோட்டத்துக்கு மனிதனை அழைத்து கொண்டு போய் அங்கே நாட்டினார். அதையும் தாண்டி பகலின் குளிர்ச்சியான ஒவ்வொரு நாள் வேளையிலும் கர்த்தர் ஆதாமோடையே உலாவும்படிக்கு ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். அப்படி தேவன் மனிதனோடு உறவாடும்படிக்கு முதலாக அவர் உருவாக்கின இடம் ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலே ஆதாமை கர்த்தர் நாட்டின பொழுது அவர் கட்டளையை பிரமாணமாய் கொடுக்கிறார். இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களை நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தில் உள்ள விருட்சத்தை மாத்திரம் நீ புசிக்க கூடாது. அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுத்து என் கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். 1 யோவான் 5:3 அவரிடத்தில் மனிதன் அன்பு கூறுகிறாரா, உண்மையா இருக்கிறாரா என்று சொல்லி பார்க்கும்படிக்கு அவர் இந்த கட்டளை ஏற்படுத்துகிறார். பின்பதாக ஆதாமுக்கு துணையாக கர்த்தர் ஏவாளை கொடுக்கிறார். ஆனால் நாம் அறிந்தபடியே அந்த 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே சர்ப்பமானது வஞ்சனை உள்ளதாக இருந்து ஏவாளை வஞ்சித்தது. கர்த்தருடைய சத்தத்தையும் தாண்டி வேறொரு சத்தம் தோட்டத்தில் தொனிக்கப்பட்டது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போய் அதனால் அந்த பழத்தை சாப்பிடுகிறார்கள். அதனால பாவம் என்ன செய்கிறது, முதலாக இந்த தோட்டத்துக்குள்ளாக வருகிறது. இதை நாம் இப்படியே வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் இப்படியா நம்ம வசனம் உண்டு வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும்.
மன்னிக்கவும், அந்த வசனம் இல்லை. ஐந்து 19, மன்னிக்கவும், 4:19 சொல்லிட்டேன். ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 5:19, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இப்படியாக ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமையினாலே பாவமானது பூமிக்குள்ளே வந்தது. அதுவும் தோட்டத்தின் மூலமாய் வந்தது. அதுவும் சர்ப்பமாகிய பிசாசின் மூலமாய் வஞ்சனையாய் வந்தது. இந்த பாம்பை, இந்த பிசாசின் தலையை நசுக்கும்படிக்கே, இந்த பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். அந்த மனிதனாய் பிறந்தவர் என்ன செய்வார் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் அதே தோட்டத்தில் வைத்தே தீர்க்க தரிசனமாய் சொன்னார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறபடியே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி தேவனாய கர்த்தர் இந்த தோட்டத்தில் வைத்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். பாவத்தினாலே மனுபுத்திரருக்கும் எனக்கும் உள்ளான உறவு சீர்பட்டதா இருக்கிறது, சீர்குலைந்திருக்கிறது. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் வாசிக்கிறபடியே நமக்கும் அவருக்கும் உள்ள உறவை சீர்படுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். மனிதனாய் பிறந்த இயேசு இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்து 3 வருஷம் நமக்காக அவர் ஊழியம் செய்து அந்த ஊழியத்தின் நிறைவிலே அவர் ஒரு தோட்டத்துக்கு கடந்து செல்கிறார். அந்த தோட்டம் என்ன தோட்டம்? இரண்டாவதாக அது கெத்செமனே தோட்டம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். மத்தேயு 26:36, அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் அங்கே உட்கார்ந்து ஜெபிக்கிறார். இயேசுவானவர் கெத்செமனே என்னும் தோட்டத்துக்கு வந்தார். கெத்செமனே என்றால் அது ஒலிவ தோட்டம். அங்கு ஒலிவ மரங்கள் அதிகமாய் உண்டு. அந்த ஒலிவ பழங்களை அந்த இடத்துல ஒரு பிரஸ் உண்டு. அந்த இடத்துல வைத்து அந்த ஒலிவ பழங்களை நசுக்குவார்கள். அது பிழியப்படும் பொழுது ஒலிவ எண்ணெய் வழிந்து வரும். அங்கு தயாரிக்கப்படுகிற அந்த ஒலிவ எண்ணெய் தான் தேவாலயத்தில் அப்படியாக தேவனுக்கு பலி செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் அதை பயன்படுத்துவார்கள். அந்த கெத்செமனேல நமக்காக இயேசுவானவர் அவர் பிழியப்பட்டார், அவர் நசுக்கப்பட்டார். அந்த இடத்தில் அவர் சொன்ன காரியம், ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. இந்த பாத்திரம் என்னை கூட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி இந்த கெத்செமனே தோட்டத்தில் வைத்துதான் இயேசுவானவர் நமக்காக ஒரு பரிந்து பேசினார், ஜெபித்தார். அவர் எப்படியெல்லாம் ஜெபித்தார் என்று சொல்லி நீங்கள் வீட்டில் வாசிக்கணும்னா யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த காரியம் மாத்திரமல்ல, அவர் நமக்காகவும் அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். இப்படியாக அந்த இடத்துல எப்படி ஜெபித்தார் என்ற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 22:44, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. மிகுந்த வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் எப்படியாக ஒரு ஒலிவ பழம் நசுக்கப்படும் பொழுது அதிலிருந்து ஒலிவ சாராகி எண்ணெய் வெளியே வருவது போல அந்த கெத்செமனே தோட்டத்தில் வைத்து உங்களுக்காகவும் என்னுடையக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார். இயேசுவின் கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின இடம் பிலாத்தின் அரண்மனையில் ஆரம்பிக்கவில்லை, இல்லை என்று சொன்னால் சிலுவை சுமந்து போன வழியில் ஆரம்பிக்கவில்லை, அல்லது கொல்கதா மலையில் ஆரம்பிக்கவில்லை. முதலாவதாக எங்கே ஆரம்பித்தது என்று சொன்னால் இந்த கெத்செமனே தோட்டத்தில். எதர்ச்சியாக அப்படி ஃபஸ்ட்டு ஆதாமி ஏவாளை தோட்டத்தில் வைத்து அங்கே ஒரு பாவம் செஞ்சதுக்கப்புறம் எதர்ச்சியாக வைத்து இங்கே ஒரு தோட்டத்தில் வைத்து அவர் ஜெபிக்கவில்லை. இது அவருடைய திட்டம், இது அவருடைய தீர்மானம். ஆகையபடினால இந்த இடத்துல இயேசுவானவர் உங்களுக்காக எனக்காய் ஜெபித்து
இயேசுவின் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி வந்தவர். ரோமர் 5:19 நாம் வாசித்தபடியே அவர் நம்முடைய மீறுதலுக்கு நிமித்தம் அவர் காயப்பட்டபடினாலே அவர் கீழ்ப்படிந்து, ஒரு மனுஷனை கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல அவர் இயேசுவின் கீழ்ப்படினாலே நீங்களும் நானும் நீதிமானாக ஆக்கப்படும்படிக்கு கர்த்தராகிய தேவன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த தேவன் அவரை பிடிக்கும்படி வருகிறார்கள், காட்டி கொடுக்கப்படுகிறார், பிடித்து கொண்டு போகப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் பொய்யாய் குற்றம் சாட்டப்படுகிறார். நாம் யாவரும் அறிந்தபடியே இயேசுவை சிலுவையிலே அறைகிறார்கள், அவரும் மரிக்கிறார். இப்போ மரித்த இயேசுவை வைப்பதற்கு இடமில்லை. எங்கு வைக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 19:41 இப்படியா நாம் வாசி கேட்கலாம். யோவான் 19:41. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை எங்க வேணாலும் அடக்கம் செய்திருக்கலாம். ஆனால் இயேசு அடக்கம் பண்ணும்படிக்கு பிதா தெரிந்து கொண்ட இடம் அகேன் என்னதுதான்? ஒரு தோட்டம். மற்ற விசேஷம் நம்ம வாசிக்க கேட்போம் என்று சொன்னால் அங்கே 27 பார்த்தீங்கன்னா இந்த தோட்டமும் இந்த கல்லறை யாரோடையதாக இருக்குன்னா அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புடையதாக இருக்குது. அந்த தோட்டத்தின் ஓரத்தில் உள்ள ஒரு கண்மலையை குடைந்து அங்கே ஒரு கல்லறையை அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத பார்க்குறோம். அந்த இடத்தை அவர் இயேசுவுக்காக கொடுக்கிறார். இப்போ அடக்கம் பண்ணப்பட்ட இந்த தோட்டத்தில் இயேசுவானவர் இருக்கிறார். இந்த தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட இந்த கல்லறையால் இயேசுவை கட்டி வைக்க முடியவில்லை. 3வது நாளிலே இயேசுவானவர் உயிரோடு என்ன செஞ்சார்? எழுந்தார். அன்றைக்கு பாவத்திலே மரித்து போன ஆதாம் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டான். அதே போல தோட்டத்தில் இருந்தே ஒரு புதிய ஜீவன், முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அந்த தோட்டத்தின் முதற் பலனாய் அவர் வெளியே வந்தார். மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. உங்களுக்காக எனக்காக இயேசு மரித்து அடங்க பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். இதற்கு வேதத்தில் அநேக ஆதாரங்கள் உண்டு. அவர் தோட்டத்தில் தான் வந்தார் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 20:15 அவர் தோட்டத்தில் இருந்து வெளியே வந்தபடினால தான் மகதலேனா மரியாள் அவரை தவறாக அடையாளம் கொள்கிறார். தோட்டக்காரரே என்று சொல்லி வாசிக்கலாம். 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, பாருங்க, ஏன் தோட்டக்காரன் சொல்லிட்டு மரியாளுக்கு என்ன வருது? இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட இடம் அது ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலிருந்து இயேசுவானவர் முதற் பலனாய் அவர் என்ன செய்தார்? வெளியே வந்தார். வேதத்தில் நாம் வாசிக்கிறது 1 கொரிந்தியர் 15:45 சொல்லுகிறபடி 1 கொரிந்தியர் 15:45 முந்தின ஆதாம் ஜீவாத்மாவான எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அவரே உயிர்த்தெழும் ஜீவனமானவர். அதே போல அவரே சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். அந்த தேவன் முதற் பலனாய் உங்களுக்காக எனக்காக அந்த கல்லறை தோட்டத்திலிருந்து அவர் என்ன செஞ்சாரு? எழுந்து வந்தார். எழுந்து வந்து நமக்கு ஒரு புதிதும் ஜீவனமான வழியை அவர் உண்டு பண்ணினார். அது மட்டும் இல்லாமல் வாசிக்கிறபடி 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறபடி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படியே அந்த கிறிஸ்துவின் சாயலை நீங்களும் நானும் தரித்து கொள்ளும் பொழுது ஆதாமினால் ஏற்பட்ட அந்த சாபம், அந்த பாவம் நீங்கி நமக்கு ஒரு புதிய ஜீவன் கிடைக்கிறது, ஒரு புதிய வழி கிடைக்கிறது. அந்த வழியின் வழியாய், அந்த மார்க்கத்தின் வழியாய் வருகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? சேர்த்து கொண்டு ஒரு தோட்டத்தில் வைக்கிறார். அது என்ன தோட்டம் என்று வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51:3 நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதல் அடையச் செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இப்படியாக இங்கே வாசிக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தையின்படியே கர்த்தர் சீயோனை தனக்காக தெரிந்து கொண்டார். சீலோவை புறக்கணித்த கர்த்தர் சீயோனை தனக்கென்று நகரமாக தெரிந்து கொண்டு அதை எப்படி மாற்றுகிறாராம்? ஏதேனை போலவும்
கர்த்தருடைய தோட்டத்தை போலும் கர்த்தர் அதை என்ன செய்கிறார்? மாட்டுகிறார். அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும்படி செய்கிறார். சீயோன் என்றால் என்ன? அது தேவனுடைய சபை. இதற்கு வேதத்தில் அநேக ஆதாரம் உண்டு. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 3:9 சொல்லப்படுகிறது, நீங்களும் நானும் தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறோம். இந்த பண்ணை என்ற வார்த்தைக்கு மூல வார்த்தையில் தோட்டம் என்ற வார்த்தை தான் என்ன பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்குது. அப்படி தோட்டத்தில் நம்ம சேர்த்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? சியோன் என்னும் தோட்டத்துக்குள்ள உங்களை என்னை அவர் நாட்டுகிறார். நாட்டுறது மட்டுமல்ல, வேதத்தில் நாம் வாசிக்கிறபடி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27 சொல்லுகிறபடியே, நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இந்த வசனத்தின்படியே கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சபைக்குள்ளாக உங்களையும் அழைத்து கொண்டு வந்து இந்த சபையின் தோட்டத்திலே நாட்டி இங்கிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், பண்படுத்துகிறார், தண்ணீர் பாய்ச்சுகிறார், யாரும் சேதப்படுத்தாதபடி காத்து கொள்கிறார். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்ன செய்தது? ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து பாவத்துக்குள்ளாக அனுப்பினது. ஆனால் இந்த சபையின் தோட்டத்துக்குள்ள வந்திருக்க தேவ ஜனமே, இயேசு சொல்லியிருக்கிறார், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன தேவன், பாதாளத்தின் வாசகன் சபையை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் ஜெய கிறிஸ்துவாய் எழும்பினபடினாலே, ஏசாயா 27 நாம் வாசித்த 3:9 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், லிவிதான் என்னும் கோணலான சர்ப்பம் கர்த்தர் பலத்ததுமான பெரிய பட்டயத்தினாலே தண்டிக்கிறவராக இருக்கிறார். 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். அக்காலத்தில் நல்ல திராட்சை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அப்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தோட்டத்திலே வைக்கிறார். வைக்கிறது மட்டுமல்லாம உன்னத பாடல்கள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறபடியே அவர் என்ன செய்கிறார்? 4:12, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அப்படியாக உங்களை என்னையும் சபையில் வைத்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் பாதுகாத்து கொள்ளுகிறார், பராமரிக்கிறார், போஷிக்கிறார். நம் தேவைகளை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரு? சந்திக்கிறார். இப்போ சந்திக்கிற இந்த தேவன் மற்றும் இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 58:11 அவர் நம்ம எப்படியாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாருன்னு வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இப்படியெல்லாம் கர்த்தர் செய்து நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றாய் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? தோட்டக்காரராகிய தேவன், காட் ஆஃப் கார்டன்ஸ் அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்போதான் செய்தி ஆரம்பிக்குது. இப்போ அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? தோட்டத்திலே நாட்டி விட்டார், புதிய ஜீவனை கொடுத்து விட்டார், பாவமெல்லாம் கழுவி விட்டார், புது சிருஷ்டியாய் மாற்றி விட்டார். இப்போ அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? கனிகளை எதிர்பார்க்கிறார். வெறுமனைக்கு தோட்டத்தில் நாட்டி கர்த்தர் நாட்டி நம்மளை சபையில் நிறுத்தினதுக்கு அப்புறம் இப்போ தோட்டக்காராய தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? கனியை. வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களில் ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை உண்டு. 1வது வசனத்தை வாசிக்கலாம். 5:1. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சைத் தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சைத் தோட்டம் உண்டு. தொடர்ந்து வாசிங்க. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பாருங்க கர்த்தர் எப்படியெல்லாம் செய்கிறார். 2ஆம் வசனத்தை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய? வேலி அடைக்கிறார், கற்களை பொறுக்கி போடுகிறார், நற்குல திராட்சை செடிகளை நடுகிறார்,
நடுவில் கோபுரத்தையும் கட்டி ஆலை அந்த பிரஸ் அதை உண்டு பண்ணுகிறார். நல்ல திராட்சை பழங்கள் தரும் என்று அவர் என்ன செய்திருக்கிறார்? காத்திருக்கிறார். ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை, கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த சபை, கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பது எல்லாம் எதற்கு? அவருக்கு கனி கொடுக்கும்படிக்கு. ஆனால் நன்மையை மட்டும் பெற்றுக்கொள்கிற நாம் கனி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? கர்த்தருக்காய் கனி கொடுக்கிறோமா? இந்த கனி கொடுக்கிற மரங்களுக்கு என்ன செய்யப்படும், கனி கொடாத மரங்களுக்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லி நாம் வாசிப்போம் என்று சொன்னால், யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியே நாம் வாசிக்கிறோம். 3:10. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதே வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவும் சுவிசேஷம் சொல்லுவதை நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். கோடாரியானது நம்ம ஒவ்வொருடைய வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடுத்தால் அவர் நம்மை கொத்தி எரு போட்டு செழிக்க செய்வார். கனி கொடாத மரங்களை அறுத்து போடுகிறது எவனா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக இருக்கும் பொழுது ஒரு உவமையை சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தி மரத்தையும் திராட்சை தோட்டத்தில் குறித்து ஒரு உவமையை நாம் வாசிக்கிறோம். அதில் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 13:7. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இந்த வசனத்தை கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் 31ஆம் தேதி டிசம்பர் நைட் அந்த 11:55க்கு பாஸ்டர் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. அடுத்து இந்த வசனம் எப்போ தெரியுமா நம்ம கேட்போம்? அடுத்த வருஷம் நியூ இயருக்கு முதல் நாள் நைட்டு 31ஆம் தேதி நைட்டு 11:55க்கு சொல்லி பாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வருஷத்தும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு புதிய வருஷம் தருகிறார் என்று சொல்லுவார். நானும் என்னோடய வாழ்க்கையில் எத்தனை வருஷமாக இந்த வார்த்தையில் கேட்பது உண்டு. இந்த இடத்துல 3 வருஷம்தான் அதுக்கு டைம் லிமிட் கொடுத்துருக்கிறார். சப்போஸ் கனி கொடுத்தாட்டி வசனம் சொல்கிறபடியே வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்படிக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. நீங்கள் நானும் கர்த்தர் கணக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார்? அருமையான தோட்டத்தில் நம்மை நாட்டி இருக்கிறார். நம் முன்பதாக வாசித்ததின்படியே கற்களையெல்லாம் எடுத்து போட்டுட்டார், வேலி அடைத்துட்டார். குளிநரிகளோ சிறு நரிகளோ இந்த தோட்டத்தை சேதப்படுத்தாதபடிக்கு அவரே பிடித்து விட்டார். உன்னத பாடல்களை வாசிக்கிறோம். அவர் நம்மை அடைக்கப்பட்ட தோட்டமாக, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக, முத்திரிக்கப்பட்ட கிணறுமாக வைத்திருக்கிறார். ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவு பகலும் காத்து கொள்ளும்படிக்கு ஜாமக்காரரை ஊழியக்காரரை கட்டளையிட்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இவ்வளவாய் கர்த்தர் உங்களை நல்ல ஒரு தோட்டத்தில் நாட்டி இவ்வளவாய் செய்து ஆசீர்வதித்து அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கனி இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் கனி இருக்குதா? அவருடைய கனிகளால் தான் அறிய முடியும். வேதம் சொல்லுது, நம்முடைய கனிகளால் தான் நாம் அறியப்படவும் செய்வோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த வரத்தை வைத்து அல்ல, கனிகளாலே. இந்த கனி நம்மால் தானாய் பெற முடியாது. இந்த கனி நம்ம வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறபடியே, அவர் திராட்சை செடி, நாம் பிதா திராட்சை தோட்டக்காரர். அந்த கொடியானது செடியில் நம்ம என்ன செய்யணும்? இப்படி இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் அது என்ன செய்யணும்? கனி. 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 4:5 வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் எப்பவே மறந்துடக்கூடாது. தேவன் திராட்சை செடி, நீங்கள் நானும் கொடிகள். ஒன்ஸ் நம்ம கொடிகளாக நாம் செடியிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டா நாம் பட்டு போய் விடுவோம், காய்ந்து போய் விடுவோம். அப்போ இந்த செடியில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் மிகுதியான கனிகளை நாம் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இயேசுவான தன் வாயால் சொன்ன ஒரு வார்த்தை, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது.
நம்முடைய சுய பலத்தினாலேயோ, நம்முடைய சுய சக்தியினாலேயோ, நம் பண பலத்தினாலேயோ, ஆள் பலத்தினாலேயோ நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் நம்மால் ஒன்றும் கூடாது. ஆனால் தேவனை சார்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அவர் நமக்காக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், கனியுள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு கர்த்தர் கனிகளை கொடுக்க கிருபை தருகிறார். அப்போ நம்ம என்ன செய்ய, கனி கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அதில் 7 பாயிண்ட் இருக்குது. அந்த 7 பாயிண்ட் தான் காலையில் நாம் பிரசங்கமாக என்ன செஞ்சோம், கேட்டோம். கனி கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும். இன்றைக்கி காலை ஆராய்க்கு வர நிறைய பேர் இப்போ வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி நைட்டே அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. தயவுசெய்து வீட்டில் போய் பாருங்கள். நாம் கனி கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 7 பாயிண்ட்டை காலையிலே பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாங்க, யோசேப்பின் வாழ்க்கையை வச்சு பேசிட்டாங்க. ஆனாலும் நான் லைட்டாக டச் பண்ணிட்டு போக விரும்புகிறேன். கனி கொடுக்க இந்த வயத்தில் நாம் வாசித்ததுபடியே 4ஆம் வசனத்தின்படியே நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு 7 விதமான காரியத்தில் நம்ம கர்த்தரோடு நிலைத்திருக்க வேணும். அந்த 7 ஜஸ்ட் நான் லிஸ்ட் அவுட் மட்டும் பண்ணுறேன், நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கலாம், மேலே ஸ்க்ரீன்லேயே போடுவாங்க. ஃபஸ்ட்டு காரியம், கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:4 கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். 2வது அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும், நாட்டப்பட்டிருக்க வேண்டும். யோவான் 15:7 சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2-3 வசனத்தின்படியே வசனத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவள் என்ன செய்கிறார்கள், நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருக்கிறான். அதே போல் ஜெபத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். இதற்கு 1 தெசலோனிக்கேயர் 5:17, பிலிப்பியர் 4:6 வசனங்கள் ஆதாரமாக இருக்கின்றன. 4வதாக ஆவியானவர் நாம் என்ன செஞ்சிருக்கணும், நிலைத்திருக்கணும். அந்த 7 பாயிண்ட் போடுப்பா. ஆவியானவர் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், நிலைத்திருக்கணும். 5வது கர்த்தருடைய அன்பில் கீழ்ப்படிதல் மூலம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா நிலைத்திருக்கணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறபடியே அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அன்பில் நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அது அன்பு என்னது, 1 யோவான் 5:3 கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதான். ஸோ த்ரூ ஒபீடியன்ஸ் நம்ம நிலைச்சிருக்கணும். 6வதாக சபை கூடி வருதல் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. கொலோசியர் 1:10 நாம் வாசிக்கிறோம், நற்கிரியாக கனி கொடுப்பதற்கு நாம் சபை கூடி வருதல் தேவையாக இருக்கிறது. சகல விதமான நற்கிரியான கனிகளை தந்து, இந்த ஃப்ரேஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இதை அப்படியே கொண்டு போய் எபிரேய நிருபம் 10ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படிக்கு ஒருவர் கவனித்து சபை கூடியவர்களை சில விட்டுவிடுவது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஸோ நற்கிரியாக கனி நம்ம வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு சொன்னால் சபை கூடி வருதல் 6வது அவசியமாக இருக்கிறது. கடைசியாக விசுவாசமும் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதும் தேவையாக இருக்கிறது. இந்த 7 காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், கனி கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய சபை எனும் சீயோன் தோட்டத்தில் நாட்டினது எதற்கு, அவருக்கு கனி கொடுக்கும்படிக்கு. இப்படி கனி உள்ள வாழ்க்கை வாழ்கின்ற நாம் நாள் ஒன்று வரும், ஒன்று நம்முடைய மரணம், இல்லை இயேசு கிறிஸ்துவின் வருகை. அதற்கு பின்பதாக கர்த்தர் 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பதாக புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 22:1-2 வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுற ஜீவ விருட்சமாகிய கனி ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லப்படுகிறபடியே சுழலி பட்டயமாக கேருபீன் ஒன்று என்ன செய்தது என்று சொன்னால் அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அடைத்து போட்டது. அதனால மனுஷனால போய் அந்த கனியை புசிக்க முடியாது. அந்த ஃப்ரூட் ஆஃப் லைஃப், அந்த பழத்தை சாப்பிட்டாதான் மனுஷனால் மரணமே இல்லாமல் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கான வழியை அந்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்திருந்தார், அடைத்து வைத்திருந்தார்.
ஆனால் இங்கே வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்கிறோம், நகரத்தோட மத்தியில் வீதியின் மத்தியில் மட்டும் இல்லை, 2 கரையிலையும் பார்த்தீங்கன்னா ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செஞ்சுக்குமா இருக்கும். அந்த பழத்தை சாப்பிட்றவங்க, இலையை சாப்பிட்றவங்க என்ன செய்கிறாங்க? ஆரோக்கியம் அடைகிறாங்க. நீடித்த நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு உங்களை என்னை கடைசியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? பரலோக தோட்டத்தில் உங்களை என்ன செய்கிறார்? நாட்டுகிறார். ஒரு விசுவாசியின் வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கை ஆரம்பித்தது தோட்டத்திலே, முடிய போவதும் தோட்டத்தில். இதுக்கு நடுவில் நமக்கு முக்கியமான தோட்டம் முக்கியம், அதுதான் சபையின் தோட்டம். ஃபஸ்ட்டு ஒருவேளை நம்ம ஆரம்பிக்கிறது ஏதேன் தோட்டத்தில் எல்லாரும் ஆரம்பிச்சிட்டோம், ஆதாமுக்குள்ளாக பாவத்துக்குள்ளாக நம்ம எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. ஆனால் சபை என்னும் சீயோன் தோட்டத்துக்குள்ளாக கெத்செமனேயில் அவர் நமக்காக சிந்திர இரத்தத்துக்கும், கல்வாரியில் அவர் நமக்காக சிந்திர இரத்தத்துக்கும், உயிர்த்ததின் முதற் பலனாக அவர் கல்லறை தோட்டத்திலிருந்து வெளியே வந்தாரே, அதற்கு நாம் பங்கு உள்ளவர்களாக இல்லாமல் போய்விட்டால், சபையின் தோட்டத்திலே நாம் நாட்டப்படாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மால் அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த தோட்டத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. ஆகியபடினால கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவருக்கென்று கனியுள்ள வாழ்க்கை கொடுத்து மிகுதியான கனிகளை கொடுத்து அவர் நமக்கென்று ஆயத்த பண்ணி உள்ள அந்த பரம ஏதேன், அந்த பரம கானான், அந்த பரம தோட்டத்துக்குள்ளாக பிரவேசித்து அந்த கனிகளால் திருப்தியாய் புசிப்போம். வேதத்தில் வசனம் உண்டு, வாசிக்கலாம். உன்னத பாடல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை கேட்டு வாசித்து இந்த ஆராதனை முடிக்கலாம். உன்னத பாடல் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். உன் தோட்டம் மாதளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றிச் செடிகளும் நளதச் செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போளச் செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாயிருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட தோட்டமாய் உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தருக்கென்று நேசரே வாரும், என் தோட்டத்தின் அருமையான கனிகளை புசிப்பீராக. அந்த வசனம் எடுத்து தேடி போடலாமா? வாரும் என் நேசரே, என் தோட்டத்தின் அருமையான கனிகளை புசிப்பீராக என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்கிற கனிகளில் உள்ள இந்த கனிகளை அவர் புசித்து அவர் மகிழ்ந்து நம் நிமித்தம் அவர் சந்தோஷப்பட்டு அவர் மகிழ்வாராக. அன்றைக்கு தேவன் இயேசு பூமியில் மனிதனாக இருக்கும் பொழுது, பசியாக இருந்த பொழுது அத்தி மரத்தை பார்த்தார், அதில் பழம் இல்லை, சபித்தார், அது பட்டு போயிற்று. ஆனால் நம்மை அவர் நோக்கி பார்க்கிற பொழுது, நான் ஒன்றுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும், இயேசு என்னை நோக்கி பார்க்கிறப்போலாம் நான் அவருக்காக கனி வச்சிருக்கணும். அந்த கனியை அவர் என்ன செய்யணும்? புசிக்க. நிறுத்திட்டீங்களா ஆண்டி? வசனம் 4:16 அதில் தான் இருக்குதா? ஓகே 4:16 மட்டும் வாசிக்கலாம். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அப்படிதான் நம்முடைய நேசராகிய கர்த்தர் வந்து ஒவ்வொரு நாள் நம்முடைய தோட்டத்தில் வந்து நான் அவர்களுக்கே உள்ளாவி அவர் தேவனாக இருப்பேன், அவர் என் ஜனமாக இருப்பாள் என்று சொன்ன தேவன் நம்முடைய தோட்டத்தில், இந்த சபையில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் அவர் உள்ளாவி அவர் நம்முடைய அருமையான கனிகளை புசித்து நம் நிமித்தம் அவர் மகிழ்வாராக, நம் நிமித்தம் அவர் சந்தோஷப்படுவாராக, நம் நிமித்தம் அவர் திருப்தியாவாராக. எஸ்யா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறபடியே அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவாராக என்ற வார்த்தையின்படியே அடுத்த வசனமா, அவருடைய பங்காக கொடுப்பேன், பலவான்கள் கொள்ளையாக பங்கிக் கொள்ளுவார். அப்படியாக ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் என்ன செய்ய வேண்டும்? திருப்தியாக வேண்டும். 11ஆம் வசனம் மாற்றி சொல்லிட்டேன்னா 11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசாய் நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். அப்படியாக அவருடைய ஆத்தும வருத்தத்தின் அந்த பலனை நம்ம கனியாக கொடுப்போம். அது நிமித்தம் அநேகர் என்ன செய்யப்பட போகிறாங்க? நீதிமான்களாக போகிறாங்க. அந்த இப்படியா வாசித்தபடியே உன்னத பாடல்கள் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படியே நேசராகிய தேவன் நம்முடைய தோட்டத்தில் வந்து அருமையான கனிகளை புசித்து தோட்டக்காராய் தேவன் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இந்த வார்த்தைகளின்படியே ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே சகல துதி கன மகிமை அனைத்தையும் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில், ஆமென். ஏதேன் தோட்டம் சிருஷ்டிக்கப்பட்டது, கெத்செமனே தோட்டம்
இயேசு நமக்காய் பாடுபட்டது உயிர்த்தெழுதலின் இத்து போட்டுருங்க, உயிர்த்தெழுதலின் தோட்டம். ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை கொடுத்து நம்மை ரட்சித்தது. சீயோன் தோட்டம் சபையிலே நம்மை வைத்து உருவாக்கினது. அது மட்டுமல்ல, எனக்காக உங்களுக்காக தேவன் பரலோக தோட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அதிலே நமக்கான கனிகளை வைத்திருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சேர்த்து வாசிப்போம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அதிகாலையிலேயே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடி பூத்ததோ என்று பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிரங்களை நான் கர்த்தரே உமக்கு தருவேன். தூதாயும் பழம் வாசனை வீசும், அதன் வாசல் அண்டையில் புதியதும் பழைய பலவிதமான அருமையான கனிகள் உண்டு. என் நேசரே, அந்த பழங்களை அந்த கனிகளை உமக்கு வைத்திருக்கிறேன். சபையே, கர்த்தர் வரட்டும், அவருக்காக வாசனை வீசுகிற புதியதும் பழையமான அருமையான கனிகளை நீ வைத்த, கசப்பான கனிகள் அல்ல. வாடையே வா, தென்றலே வீசு, என் தோட்டத்துக்கு தேவன் வரட்டும், வந்து அருமையான கனிகளை அவர் புசிப்பாராக. ஜெபிப்போம். தோட்டமாகிய வாழ்க்கை, அன்பும் கிருபையில நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பிறப்பில் இருந்த அந்த தோட்டம் ஆண்டவரே, நாங்கள் கல்லறை தோட்டத்துக்கு சென்று புதைக்கும் வரைக்கும் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு சபையாகிய தோட்டத்தை வைத்திருக்கிறீர். அன்றைய தோட்டத்திலே வைத்து எங்களை அடைக்கப்பட்ட தோட்டமாய் வைத்திருக்கிறீர். எங்களை வேலையிட்டு பாதுகாக்கிறீர். தடையாயிருக்கிற கற்களை தூக்கி எறிந்து பண்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை காவல் காக்கும்படி ஒரு கோபுரத்தை வைத்திருக்கிறீர். நாங்கள் கொடுக்கிற பழங்களை கனிகளை அன்றே பதப்படுத்தி எண்ணெயாக்கும்படி ஆலையை வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும் என்று வருஷா வருஷம் சொல்கிறோம். 3 வருஷத்துக்குள்ளாக ஆண்டவரே, சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட 3ஆம் வருஷத்திலிருந்து அன்றே அதிகபட்சம் 3ஆம் வருஷத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கைகள் மாறட்டும், கர்த்தருக்கு ஏற்ற தோட்டமாய் உருவாக்கட்டும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற அந்த நல்ல கனிகளை, இனிப்பான கனிகளை நாங்கள் கொடுக்க எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தோட்டக்காரரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் தோட்டக்காரரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை காத்துக்கொள்கிறவராக, எங்களை காப்பாற்றுகிறவராக, எங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவராக, ஒருவர் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்கிற நல்ல தோட்டக்காரராக என் ஆண்டவரே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்திலே என்னையும் எங்களையும் ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவாய கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ வார்த்தையை கொடுத்த மகன் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும். கர்த்தாவே, உம்மால் அல்லாமல் எங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஆகையால் உம்மிலே நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க, தேவனே உம்முடைய சபையிலே நிலைத்திருக்க, நற்கிரியிலே நிலைத்திருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கும். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும்.